பெரம்பலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் அருண் நேருவிற்கு ஆதரவு கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரைசாமி. கள நிலவரம். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அருண் நேருவுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையத்தில் தற்போது பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் செய்து வரும் திருமாவளவன் அவர் பேசும்போது ஜிஎஸ்டி வரி விதிப்பு மூலம் ஏழை எளிய மக்கள் நசுக்கப்படுகிறார் என்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிப்பு போட்டுள்ளதால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் சட்ட மேதை அம்பேத்கர் வடிவமைத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றிவிட்டு புதிதாக ஒரு அரசமைப்பு சட்டத்தை ஏற்றி விடுவார்கள். இதன் மூலம் பேராபத்து காத்திருப்பதாகவே அவர் தெரிவித்தார். மேலும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டு சிறுபான்மையினர் மக்கள் பாதிக்கப்பட்டும் அவர்களுடைய வாழ்க்கை முறை மாற்றப்பட்டு விடும் என்றும் தெரிவித்தார். இதனை முறியடிப்பதற்காக பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்காகவே திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் இந்திய கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார் என்று தெரிவித்தார். மேலும் மோடி ஆட்சி வந்துவிட்டால் அம்பானி அதானி போன்ற பெரும் முதலாளிகளே செழிப்புடன் இருப்பார்கள் என்று தெரிவித்த அவர் திமுக கூட்டணிக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் பெரம்பலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் அருண் நேருவை வெற்றி பெற செய்ய திமுக கூட்டணியினர் உழைக்க வேண்டும் என தனது கட்சியினர் கூட்டணி கட்சியினருக்கு வலியுறுத்தியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி துரைசாமி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.